Hi friends, vanakkam. Welcome to Sai Geeta's recipe. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா வெள்ளை பட்டாணி வச்சு ஒரு மசாலா குழம்பு தாங்க. இது இட்லி, தோசை, plain ரைஸோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். இதுக்கு ஒரு கப் வெள்ளை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரு 6 லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சிட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டுக்கோங்க. ஓப்பன்லனாலும் நமக்கு நெத்தா இந்த மாதிரி வேக வச்சு இறக்கிக்கணும், குழஞ்சிடக்கூடாது. பச்சை பட்டாணியோட இந்த வெள்ளை பட்டாணி தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கியிருக்கேன். கருவேப்பிலை, தக்காளி ஒரு அரை தக்காளி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, பூண்டு 3 பல்லு தட்டி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு சின்ன சைஸ் தேங்காய் மூடியில் ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன். 1.5 தக்காளி இதில் நறுக்கியிருக்கேன். டோட்டலாக நமக்கு 2 தக்காளி தேவை. அங்கே அரை தக்காளி, இங்கே 1.5 தக்காளி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். நம்ம குழம்ப தாளிச்சு விட்டுடலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கடைசியாக தாளிக்கிறதுனால ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது லைட்டாக வதங்கிடுச்சு. அதுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் பூண்டு நம்ம தட்டி வச்சோம் இல்லைங்களா, 3 பல்லு பூண்டு, அதை சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்க சேர்த்துற வேண்டியதுதான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடி சேர்த்துடலாம். மிளகாப்பொடி, மல்லிப்பொடி ரெண்டையும் சேர்த்துற வேண்டியதுதான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் வேகட்டும் மூடி வச்சு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம இதை வேக வைப்போம். பட்டாணி வேக வச்ச தண்ணியும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம மூடி வச்சு குக் பண்ணுவோம். பாதி அளவு வேகணும் உருளைக்கிழங்கு, அது வரைக்கும் வேகட்டும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே புளியை கரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். தக்காளியும் தேங்காயையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுவோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ பார்த்துருவோம். உருளைக்கிழங்கு நல்லா 3/4 பங்கு வெந்துடுச்சு. இப்போ பட்டாணியை சேர்த்துருவோம். புளிக்கரைச்சல்லையும் நம்ம சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு கொதி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போது நம்ம அடித்து வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துருவோம். புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஒரு கொதி வரட்டும். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போது தாளித்து இதில் நம்ம சேர்த்துருவோம். பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை தாளித்து இதில் நம்ம சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் மல்லித்தலையும் தூவிட்டு இறக்கிடலாம். இந்த பட்டாணி மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.